நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மசினகுடி பகுதியில் உள்ள மரவகண்டி பவர் ஹவுஸ் பகுதியில் திடீரென பற்றிய காட்டு தீயால் வனப்பகுதியில் உள்ள மரங்கள், கொடிகள், செடிகள் அனைத்தும் தீயில் சேதமாகின. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் காட்டு தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்ட நிலையில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கல்லம்பேடு பகுதியில் மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் நாட்டு வெடிகுண்டு வெடித்து படுகாயமடைந்துள்ள சம்பவம் மாட்டு உரிமையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க நாட்டு வெடிகுண்டு வைத்தவர்களை கண்டறிந்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாட்டின் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதிதாக உருவாகும் கடல்சார் சவால்களை எளிதாக எதிர்கொள்ளும் வகையில் அதிநவீன தொழில்நுட்ப வசதி மற்றும் உட்கட்டமைப்புகளோடு இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் தலைமையகத்திற்கான புதிய கட்டட திறப்பு விழா புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் பரமே சிவமணி இந்திய கடலோர காவல்படை கட்டடத்தை திறந்து வைத்தார். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தனியார் விடுதிக்கு தண்ணீர் தேவைக்காக முறையான அனுமதி இல்லாமல் நள்ளிரவில் ஜேசிபி இயந்திரம் மூலம் 3 கிலோமீட்டர் தூரம் சாலையை துண்டித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சமூக ஆர்வலர் ஒருவர் நகராட்சி ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி இளம்பெண்ணை ஏமாற்றிய பிரதீப் என்பவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி செம்மஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். மேலும் புகார் அளித்து 20 நாட்கள் ஆகியும் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக தெரிவித்த சம்பந்தப்பட்ட பெண் பிரதீப் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என மிரட்டுவதாகவும் தொடர்ந்து தொந்தரவு செய்து வருவதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் நாராயணன் தேவன்பட்டி கிராமத்தில் பொட்டாளம்மன் கோயில் முன்பு இருக்கும் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத வருவாய்த்துறை நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்ட வருவாய் கோட்டாட்சியர் தேர்தலுக்கு பின் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த நிலையில் முற்றுகை கைவிடப்பட்டது. சென்னையில் தொழிலதிபராக உள்ள அமுர்தீன் என்பவர் தனது தாயார் நினைவாக ஜெயிலானி பிவிக்கு சொந்த ஊரான திருவாரூர் அருகே உள்ள அம்மையப்பன் கிராமத்தில் ஜிம்மா என்று அழைக்கப்படும் தாஜ்மஹால் ஒன்றை கட்டியுள்ளார். தென்னிந்தியாவின் தாஜ்மஹால் என்று அழைக்கப்படும் இந்த இடத்தில் தற்போது கோடை விடுமுறை என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர் இல்லாத நேரத்தில் அரசு பேருந்தை மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் இயக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்து சுமார் 10 அடி தூரம் செல்வதற்கு முன்பே உள்ளே இருந்த 5 பயணிகள் சுதாரித்துக் கொண்டு தங்களது உயிரை காத்துக்கொள்ள பேருந்தில் இருந்து கீழே குதித்து ஓட்டம் பிடித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கருப்பூரில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஆலைக்கு கேஸ் கொண்டு வரும் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக சுமார் 50,000 கோடி ரூபாய் வாடகை நிலுவைத் தொகையை வழங்கவில்லை என தென்மண்டல LPG டேங்கர் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சுந்தராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் ஜேடர்பாளையம் தடுப்பணையில் இருந்து பிரியும் ராஜா வாய்க்காலில் திடீரென தண்ணீர் நிறுத்தப்பட்டதை கண்டித்து ஏராளமான விவசாயிகள் பரமத்தி வேலூரில் உள்ள நீர்வளத்துறை உதவி பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் போராட்டத்தை அறிந்து வந்த பரமத்தி வேலூர் வட்டாட்சியர் ராஜா விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடு செய்து தருவதாக உறுதியளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் ஆறுமுகசாமி கோயில் தெருவைச் சேர்ந்த திமுக தலைமை கழக பேச்சாளர் முரசொலி மூர்த்தி என்பவர் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது மேலப்புடி கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் மதுபோதையில் பொதட்டூர்பேட்டை இன்ஸ்பெக்டர் தங்கதுரையிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் திமுக பேச்சாளர் முரசொலி மூர்த்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் தங்கதுரைக்கு கொலை மிரட்டல் விடுத்து பதிவிட்டிருந்த நிலையில் திருத்தணி போலீசார் அவரை கைது செய்தனர்.
சென்னையை தொடர்ந்து நெல்லை அரசு பேருந்துகளிலும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பெயர் காட்சிப்படுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்தான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மண்டல போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் அருகே செண்பகச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுயம்பு ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் நூதன பிம்ப ஆலயம் 3ஆம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.